பில்கிஸ் பானு உதாரணம். அதை நம்முடைய பெண்கள் ஒவ்வொருவரும் நினைவில் வைக்க வேண்டும். இதை மறக்கக்கூடாது. வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பில்கிஸ் பானு என்ன நடந்தது? அந்த அதாவது குஜராத்தில் நடந்த அந்த கலவரத்தின் போது கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளான ஒரு பெண். அவங்களுக்கு அதை செய்தவர்களுக்கு 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் 15 வருஷங்கள்லேயே விடுதலை செய்துட்டாங்க. என்ன நன்னடத்தை காரணமா? குஜராத்தில் 608 கோடி ரூபா ஒதுக்கீடு, அதிகமாக ஒதுக்கீடு. அவங்க வாங்கின பதக்கம் எவ்வளோ தெரியுமா? 0. ஹரியானாவுக்கு 88 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, 44 பதக்கம் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்தியாவில் முதல்ல. ஆனால் உங்களுக்கு ஒதுக்குனது 88 கோடி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கோடிக்கும் குறைவான பட்ஜெட் பெற்ற பஞ்சாப், ஹரியானா இந்தியாவில் 107 பதக்கங்களை பெற்றிருக்கு. பதக்கங்களில் 76 பெற்றிருக்கு. வெறும் 33 கோடி ரூபா பெற்ற தமிழ்நாடு 17 பதக்கங்களை வாங்கியிருக்கு. ஆனால் 608 கோடி பெற்ற குஜராத்து 0ங்க. இதுதாங்க. இனிமேலாவது நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? பாரபட்சம் இல்லாமல் ஒதுக்குங்கப்பா. இது தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, பஞ்சாபுக்குன்னு இல்லை, நாட்டோடைய கம்பீரம். மூவர்ண கொடி மேலே பறக்கணும் இல்லையா? வெளிநாட்டில் போய் அதுக்காக ஒதுக்குங்க. வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற தேர்தலை ஒட்டி பாஜக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டு சேர்ந்து, இன்னும் பாமக கட்சியுடன் கூட்டு சேர்ந்த தேர்தலை சந்திக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சமூகங்கள், உழைக்கும் மக்கள், விவசாய சங்கங்கள் சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சில செய்திகளை நாம் முன்வைக்கிறோம். பாஜக அரசாங்கம் ஒன்றிய அளவிலே பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2014 26 வரை 12 ஆண்டுகள் ஆகின்றன. எந்த அளவிற்கு மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத போக்குகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். முதல் செய்தியாக 2014 பொதுத்துறை நிறுவனங்களில் 16.9 லட்சம் பேர் பணியில் இருந்தார்கள். பொதுத்துறை சொன்னால் உங்களுக்கு தெரியும். பப்ளிக் செக்டார், BSNL, செயில், MTNL, இப்படி அரசாங்கமும் தனியார்களும் சேர்ந்து வந்திருக்கக்கூடியதான் பொதுத்துறை, LIC போன்றதில். அப்போ 2014 16.9 லட்சம் பேர் ஊழியர்கள் இருந்தார்கள். 2022 இவங்க ஆட்சியில் 8 ஆண்டுகள் கழித்து பணியில் இருந்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 14.6 லட்சம் பேர். முதல்ல 16.9 லட்சம் இருந்தாங்க, இப்போ 14.6 லட்சம். ஒழிக்கப்பட்ட பணியிடங்கள் 2.3 லட்சம். அதனுடைய விவரத்தை நான் சொல்றேன், கேட்டுடுங்க. BSNL 1,81,127 பணிகள் ஒழிக்கப்பட்டன. செயில் 61,628 பணிகள் ஒழிக்கப்பட்டன. MTNL 34,997. FCI 28,063. SECL 29,140. ONGC 21,120. அப்போ இவர்கள் ஒரு 2 லட்சத்தி அதாவது 30,000 தொழிலாளர்களுடைய இடங்களை நீக்கி இருக்கிறார்கள், ஒழித்திருக்கிறார்கள் பணிகளை என்று சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டில் இவர்கள் வந்தார்கள், ஆட்சியை பிடித்தார்கள் என்று சொன்னால் எத்தனை லட்சம் பணிகளை இவர்கள் துணை தெரிவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேலையில் பணியில் இருக்கிற தமிழக அரசு மற்றும் உள்ள தொழிலாளர்களுக்கும், இன்னும் இளைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த பணியில் 18 வயது 21 வயது முடிந்த அரசாங்க பணிகளை எதிர்நோக்கி மற்றும் பொதுத்துறை பணிகளை எதிர்நோக்கி இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இந்த செய்தியை ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பணிகளை ஒழிப்பதற்காக முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற செய்தியை நான் உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். அதுபோல தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேதியில் இந்த
அதிமுகவுடைய ஆட்சி அதுக்கு முன்னால இருந்து சரி, அதற்கு முன்னால திமுக இவங்க 2 பேரும் தான் மாறி, மாறி இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த இந்த ஆட்சி காலகட்டத்தில தமிழ்நாட்டுடைய உயர்கல்விய நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அமெரிக்காவில எவ்வளவு உயர்கல்விக்கு போனவர்கள் இருக்கிறார்களோ, அதை விட தமிழ்நாட்டில் அதிகம். அமெரிக்கால உயர்கல்விக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போனவங்களுடைய பெர்சன்டேஜ் 37. இந்தியாவில உயர்கல்விக்கு சென்றவர்களுடைய பெர்சன்டேஜ் இந்தியா முழுக்க ஆவரேஜ் 27 தான். ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுமா? 52% அமெரிக்காவை விட அதிகமா இருக்கு. அப்படிங்கும் பொழுது, எந்த அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள், இங்க உள்ள உள்கட்டுமானங்கள், இதற்கு முன் நம்ம அந்த மாணவர்களை, இளைஞர்களை, பெண்களை படிக்க வேண்டும் என்று நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கருத்து தெளிவு, எவ்வளவு தூரம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறது என்பதை உதாரணமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில பார்த்தீங்கன்னு சொன்னா, மகாராஷ்டிராவிற்கு அடுத்தது தமிழ்நாடாக இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க முடியும். 5 மாநிலங்கள்ல இன்றைக்கு அதிகப்படியாக தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இந்த 5 மாநிலங்கள்ல மட்டும் தான் இந்தியாவுல உள்ள தொழிற்சாலைகள்ல 53% இருக்கு. மிச்சமுள்ள அனைத்து மாநிலங்கள்ல 27, 28 மாநிலங்கள்ல தான் மிச்சமுள்ள 47% இருக்கு. தமிழ்நாட்டுல, மகாராஷ்டிராவுல, உத்தரப்பிரதேசத்துல, ஆந்திர பிரதேசத்துல, குஜராத்ல இதுதான் இந்த 5 மாநிலங்கள். தமிழ்நாட்டுல 38,837 தொழிற்சாலைகள். குஜராத்ல 28,420 அப்படிங்கிறது இன்றைக்கு 2020ல வெளிவந்த ரிப்போர்ட். இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக தொழிற்சாலைகள் இருக்கும் மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட நம்ம பார்க்க முடியும். பணக்காரமான மாநிலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாடு இருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு உள்ள பெருமை. தமிழ்நாட்டிற்கு இந்த பணக்கார மாநிலம்னு சொன்னா இன்றைக்கு பொதுவா சராசரியுடைய அந்த பணம் இருக்கக்கூடிய அந்த இன்கம் பெர் கேபிட்டா இன்கம் இங்க உள்ள மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதேபோல எதிர்மறையா பாருங்க, நான் தமிழ்நாட்டுக்கு சொல்லல. இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது? பிற கட்சிகளை, அதனுடைய தலைவர்களை எந்த அளவிற்கு மிரட்டி இருக்கிறார்கள்? எதிர்த்து பேசினா. அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, துணிவில்லாத கட்சிகள், கையில் சுத்தமில்லாத கட்சிகள், அவங்க பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அதனால தானே இன்றைக்கு இந்த கைய முறுக்கி கூட்டணியில போய் சேர்த்திருக்காங்க. அதுல நம்ம செய்திகள்ல தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, இடி ரெய்டு. என்னன்னு கேட்டா, இடி ரெய்டு, வருமான வரி ரெய்டுன்னு விடுறாங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல, எம்பிகள் மேல, எம்எல்ஏக்கள் மேல. எதுக்கப்பா? அவன் கூட போய் சேர்ந்துரலாம். நம்மட்ட உள்ள பணமாவது பாதுகாக்கும். பணம் பாதுகாக்கிறது மட்டும் இல்ல. ஏதோ ஒரு 1000 கோடி சேர்த்துக்கலான்னு போறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஈடி ரெய்டு எத்தனை பெர்சன்டேஜ் பாருங்க. எவ்வளவு வந்திருக்குன்னு. 2014ல இருந்து 2022 வரைக்கும் உள்ள தரவுகள நான் சொல்றேன். 8 வருஷத்துல 3010 ஈடி ரெய்டுகள் நடந்திருக்கு மொத்தத்துல இந்தியாவுல. அதே மாரி 2004ல இருந்து 14 அதாவது இதற்கு முன்னால யுபிஏ பீரியடுல இவர்கள் ஆட்சிக்கு வர்றதற்கு முன்னால காங்கிரஸ்காரங்க இருக்கும் பொழுது ஈடி ரெய்டு மொத்தமே 112 தான் நடந்திருக்கு இந்தியா முழுக்க. இவர்கள் வந்ததற்கு பிறகு 3010 நடந்திருக்கு. சரி நடந்திருக்கப்பா. எல்லாரும் மேலேயும் கள்ள பணம் அது இது எல்லாம் நீங்க ரெய்டு பண்ணிட்டீங்க. சரி. கோர்ட்ல போட்டீங்க. எத்தனை பேரை நீங்க தண்டிச்சிருக்கீங்க? அப்போ ரெய்டு போறது, அவங்கள ஜெயில்ல தூக்கி வைக்கிறது, 6 மாசம், 1 வருஷம், 1½ வருஷம் அதுக்குள்ள அவங்க பேரை டேமேஜ் பண்ணிடுறது. வெளிய மக்கள் மத்தியில மக்கள் சாதாரணமா என்ன நினைப்பாங்க? ஈடி ரெய்டு போயிருக்காங்கப்பா. என்ன சும்மாவா இருக்கும்? அவங்ககிட்ட பணம், பணம் இல்லாமலா ரெய்டு போயிருப்பான். நம்மட்ட சாதாரணமா அவங்க வேற ஏதாவது பிசினஸ் கூட பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி போய் அந்த தலைவர்கள கைது பண்ணி, இன்றைக்கு கண்ணு முன்னால ஒரு உதாரணத்த சொல்றேன். கேஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சராக இருந்தவர் கேஜ்ரிவால். அவர் மேல ரெய்டு போயி, அவர உள்ளுக்கு தூக்கி 1 வருஷத்துக்கு மேல வச்சுட்டாங்க. இப்போ நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க, அவர் குற்றமற்றவர் என்று. அப்போ இதுவரைக்கு அந்த போன தேர்தல்ல அவரு குற்றவாளின்னு சொல்லி ரெய்டு போனீங்க இல்லையா? ஜெயில்ல தூக்கி போட்டீங்கல்ல?
அதுக்கு யார் பொறுப்பு? இந்த ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டாமா? அதற்குள்ள மந்திரிகள் பொறுப்பேற்க வேண்டாமா? அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டாமா? இந்த கேள்விய நம்ம வைச்சாகணும். இப்போ இப்படி இந்த அதாவது 3010 ரெய்டு நடந்திருக்க. இதுல தண்டனை பெற்றவர்களுடைய விவரம் என்ன தெரியுமா? 0.5%. 100 பேர் மேல ரெய்டு நடந்ததுன்னு சொன்னா, 5 பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. 95 பேர விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ நீ போலியாக செஞ்சிருக்க. எதிர்க்கட்சிக்காரங்கள மிரட்டுறதுக்காக செஞ்சிருக்க. எதிர்க்கட்சிக்காரங்கள மிரட்டி, உன் பக்கத்துல கொண்டு வரதுக்காக செஞ்சிருக்கேங்கிறது தான் இன்றைக்கு அதுல உள்ள முக்கியமான செய்திகளாக நாம பார்க்கிறோம். இன்னொரு செய்தி பாருங்க. இந்த வயசானவங்க கவர்ன்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ரிட்டயர்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா? நாட்டுக்காக பப்ளிக் செக்டார்லயோ அல்லது வந்து ஆ ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்திலயோ ரிட்டயர்ட் ஆகி 60 வயசுக்கு மேல உள்ளவங்கலாம் நாட்டுக்காக உழைச்சிட்டு சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கு பின்னால, அவங்க பிள்ளைகள்லாம் வெளியூர்ல வேலைக்கு போயிருப்பாங்க. கட்டி குடுத்துருப்பாங்க வெளியூர்ல. அப்ப அந்த பிள்ளைகள பார்க்கறதுக்காக ஒரிசால, டெல்லியில உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கு, இப்படியாக வந்து பல்வேறு மாநிலங்கள்லயே அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க இருக்கும்போது, அவங்கள போய் ரயில்ல பார்க்கறதுக்காக, ஒரு சீனியர் சிட்டிசன்ங்கிற அடிப்படையில அவங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் ரேட்ல ரயில்வேல இருந்தது. 60 100% டிக்கெட்டுன்னா 60% தான். அல்லது பெண்களுக்கு அவங்களுக்கு அதுவும் குறைவுதான் அப்படிங்கிற மாரி இருந்தது. அதை பூரா இந்த கோவிட் காலத்துல இந்த பாஜக அரசு நீக்கிவிட்டது. அத நீக்கிவிட்டு, இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அதை மீண்டும் திருப்பி தர மறுத்துவிட்டார்கள் அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்கிறோம். அதற்கு பின்னால உள்ள ஒரு முக்கியமான செய்தி, போன 2023ல ஒரு 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடந்தது. அந்த சீனாவுல நடந்தது. அந்த போட்டியில இந்தியா எத்தன தங்கப் பதக்கம் வாங்கிச்சு? இந்த பாரு மொத்த பதக்கம் வாங்குனது 107 பதக்கங்கள வாங்கியிருக்கு. அதுல 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கல பதக்கங்கள வாங்கியிருக்கு. இளைஞர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க வந்து பல்வேறு துறைகள்ல உங்க அல்லது பெற்றோர்களுக்கு உங்க குழந்தைகள பெரிய அளவிற்கு கோச்சிங் குடுத்து, அவரோட பதக்கங்கள் வாங்கக்கூடிய அளவுல நீங்க அவரோட முன்னுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவர்கள் கவனிக்க வேண்டியது, அதிகபட்சமாக ஹரியானால 44 பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. பஞ்சாப்ல 32, மகாராஷ்டிரா 31, ஊபியில 21, தமிழ்நாட்டுல 17, 5வது இடம். அப்புறம் மேற்கு வங்கம், ராஜஸ்தான், மிசோரம், கடைசியில மிசோரத்துல ஒரு பதக்கம் வாங்கியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேலோ இந்தியா திட்டத்து கீழ பட்ஜெட்ல ஒரு நிதி ஒதுக்குறாங்க பார்த்துடுங்க. அந்த நிதி ஒதுக்குறது எவ்வளவு ஒதுக்குறாங்க தெரியுமா? அதுல அதிகமா எந்த மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்களோ, அந்த மாநிலம் தான் மிக குறைவாக பதக்கங்களை பெற்றிருக்கிறது. எந்த மாநிலத்திற்கு பணமே கிட்டத்தட்ட நில் அல்லது குறைவாக ஒதுக்கி இருக்கிறார்களோ, அவர்கள்தான் அதிகமாக பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஓரவஞ்சனையோட ஒன்றுமே இல்லாத மாநிலத்திற்கு அங்க உள்ள மக்கள் எல்லாம் அங்க உள்ள அதாவது வீணே விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, நீ அவங்களுக்கு அவ்வளவு ரூவா குடுக்குறீங்கன்னா, வெ வெ அதான் விளையாட்டு துறையில வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலாக குடுத்திருக்கணும் இல்லையா? அத பாருங்க. குஜராத்தில ரூ. 608,00,00,000 ஒதுக்கீடு. அதிகமா ஒதுக்கீடு. அவங்க வாங்குன பதக்கம் எவ்வளவு தெரியுமா? 0. ஹரியானாவுக்கு 88,00,00,000 ஒதுக்கியிருக்கிறாங்க. 44 பதக்கம் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்தியால முதல்ல. ஆனா உங்களுக்கு ஒதுக்குனது 88,00,00,000. அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ 200,00,00,000க்கும் குறைவான பட்ஜெட் பெற்ற பஞ்சாப், ஹரியானா இந்தியாவுல 107 தங்க பதக்கங்கள பெற்றிருக்கு. பதக்கங்கள்ல 76 பெற்றிருக்கு. வெறும் ரூ. 33,00,00,000 பெற்ற தமிழ்நாடு 17 பதக்கங்கள வாங்கியிருக்கு. ஆனா 608,00,00,000 பெற்ற குஜராத்து 0ங்க. இதுதாங்க இனிமேலாவது நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? பாரபட்சம் இல்லாம ஒதுக்குங்கப்பா. இது வந்து தமிழ்நாட்டுக்குன்னு இல்ல.
பஞ்சாபுக்குன்னு இல்ல, நாட்டோடைய கம்பீரம் மூவர்ண கொடி மேல பறக்கணும் இல்லையா? வெளிநாட்டுல போய் அதுக்காக ஒதுக்குங்க. எந்த ஊருக்கு, எந்த நாட்டுல பிள்ளைங்க உங்களுக்கு போய் விளையாடுறாங்களோ, அவங்களுக்காக ஒதுக்குங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா, இன்று தமிழ்நாட்டுல கூட இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசுகளையும் இவர்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையில என்ன செய்வார்களோ தெரியவில்லை என்பதையும் ஒரு முக்கியமான விஷயமாக நான் இங்கே சொல்ல விரும்புறேன். அதுபோல அ இந்த 2022ல டெல்லி செங்கோட்டையில பெண்கள்லாம் மதிக்கப்பட வேணும்னு நம்ம மோடி ஐயா சொன்னாங்க. ஆனா, உங்களுக்கு ஒரு செய்திய நான் சொல்லி ஆகணும். இவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு? பெண்களுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், இந்தியாவெல்லாம் பேசப்பட்ட உதாரணம் பில்கிஸ் பானு உதாரணம். அதை நம்முடைய பெண்கள் ஒவ்வொருவரும் நினைவில் வைக்க வேண்டும். இத மறக்கக்கூடாது. வாக்குச்சாவடிக்கு போகும்பொழுது, தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பில்கிஸ் பானு என்ன நடந்தது? அந்த அதாவது குஜராத்ல நடந்த அந்த கலவரத்தின் போது, கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளான ஒரு பெண். அவங்களுக்கு அத செய்தவர்களுக்கு 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனா, 15 வருஷங்கள்லயே விடுதலை செய்துட்டாங்க. என்ன நன்னடத்தை காரணமா? என்ன நன்னடத்தை? கூட்டு பாலியல் உறவு செய்த அந்த கயவாளிகளுக்கு நன்னடத்தை கொடுத்திருக்கிறதாம். அதுல இன்னும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரவுல்ஜி அப்படிங்கிறவரு, தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள், நல்ல பண்பாடு கொண்டவர்கள். அதனால அவர்கள் அப்படி செய்திருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை. எனவே தண்டிக்கப்பட்டுட்டார்கள். அவர்களை விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி, பல பொள்ளாட்சிகள், மாவட்டத்திற்கு ஒரு பொள்ளாட்சிகள் உருவாகிவிடும் என்று இந்த செய்தியுடன் இன்றைய இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.